பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய பரப்புரையை நேற்று மொத்தமாக ராகுல் காந்தி முடித்து வைத்து விட்டார். வரலாறு காணாத கூட்டம், கோவை குலுங்கக்கூடிய அளவுக்கு கூட்டம், 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம்ங்கிறத தாண்டி ஒரு மாஸ் மசாலா படம், குடும்பங்கள் கொண்டாடும் படம், அது மாதிரியான ஒரு எஃபெக்ட்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போகிறேன், அண்ணனை பார்க்க போகிறேன், நான் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் ஏறி குதிச்சு போய் டிவைடரை எட்டி குதிச்சு சிங்காநல்லூரில் ஒரு ஸ்வீட்டு கடையில் கடை ஓனரு அவர் எங்கேயோ நார்த்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார் போல. யாருக்கு வாங்குறீங்கன்னு கேட்டோன்னே எங்க அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து இங்கே மேடை ஏறும்போது முதலமைச்சர் கையில் ஒப்படைப்பது வரை அவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த மொத்த வீடியோவும் ஒரே வீடியோ தான். காங்கிரஸுடைய அஃபிஷியல் பேஜிலும் திமுக தலைவருடைய பேஜிலையும் போடப்பட்டு மிகப்பெரிய கூட்டம் அட்டகாசமாக முடிந்திருக்கிறது. அண்ணன்னு நான் வேற எந்த பொலிட்டீஷியனையும் கூப்பிட்டதில்லை, யாரையும் கூப்பிடுவதில்லை. இந்தியாவில் நான் இவரை தவிர யாரும் எந்த அரசியல்வாதியும் நான் அண்ணன் என்று கூப்பிடுவதில்லை. My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother. பல விஷயங்கள் பேசினார், மோடியை தோலுரித்தார். அதெல்லாம் தாண்டி எனக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு என்பது அரசியல் ரீதியான உறவில்லை, அது ஒரு குடும்ப உறவு. இப்ப பார்க்குறவங்க எல்லாம் தாண்டி ராகுல் காந்தியுடைய குடும்ப வரலாறு, ராகுல் காந்தி தன் தந்தையை தமிழ்நாட்டு மண்ணில் பொட்டலங்கட்டி எடுத்துட்டு போனாங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனை, கலைஞர் அந்த மருத்துவமனைக்கு அவருடைய பெயரை வைக்கும்போது அண்ணா பெயர் வைக்கலாம், பெரியார் பெயர் வைக்கலாம், ஆனால் அவர் ராஜீவ் அங்கிருந்தாயா இருந்தால பொட்டலமாக எடுத்துட்டு போனாங்க. நான் எப்பவும் இருக்கட்டும்னு சொல்லி அந்த பெயரை வைத்தார். ராஜீவ் குற்றவாளிகளுக்கான தூக்கு தண்டனையை ரத்து செய்த போது பேசிட்டு போனாங்க பிரியங்காவும் ராகுலும். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா அவர்களுக்கு நியாயமாகவே இந்த மண்ணை பிடிப்பதற்கு, இந்த மண்ணை இங்க இருந்து தானே நம்ம அப்பாவை துண்டு துண்டா எடுத்துட்டு போனோங்கிறது அவங்களுடைய நினைவிலிருந்து அகழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அத்தனைக்கும் பிறகும் இது குடும்ப ரீதியான உறவு. தமிழ் மக்கள் என் மீது அன்பை சொருகிறார்கள். பார்லிமெண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய கனவில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அந்த மண்ணை ஆள முடியாது. அசோகர் காலத்திலிருந்து எடுத்து பாருங்கள், வடக்கிலிருந்து சென்று, அது அவருக்கும் சேர்த்தியே தான் சொல்றார், அந்த மண் அந்த மக்களை நீங்கள் போர் சென்று வெல்ல முடியாது, அவர்களை எதிர்த்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது, அன்பை மட்டும்தான் பெற முடியும், அதற்கான முயற்சியில் இருக்கிறேங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்ட். 2014 பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ராகுல் காந்திக்கும் திமுகவுக்குமான உறவு எப்படி இருந்தது? திருமதி சோனியா காந்தி எப்போதும் திமுகவுடன் நல்லுறவு பேண விரும்புவர். ஆனால் ராகுல் காந்தி அன்றைய யூபிஏ கூட்டணியே கூட மற்ற எந்த கட்சிகளையுமே அவர் பெரிய அளவுல விரும்பலைங்கிறதான். யூபிஏ ஆட்சியை பாஜக அளவுக்கு ராகுல் காந்தியே வெறுத்த மாதிரி தான் பொலிட்டிக்கல் சினாரியோ இருந்தது. மன்மோகன் சிங்குடைய பில்லை கிழித்து போட்டார் பப்ளிக்காக வைத்து. கடைசியில் அவர் எந்த பில்லை கிழித்து போட்டாரோ அந்த பில்லை வைத்தே பாஜக அவரை சிறையில் தள்ள பார்த்தது. இது வரலாறு. திமுக மீதான தனது பார்வை எந்த புள்ளியிலிருந்து ராகுல் காந்திக்கு மாறி இருக்க வேண்டும், மாறி நேற்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். காங்கிரசுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ராகுல் காந்தியுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒன்றுதான். திமுகவை அவர்கள் பார்க்கின்ற பார்வை, ஒரு முன்னாள் பிரதமரை தமிழ்நாட்டில் வைத்து குண்டு வைத்து கொன்று விட்டார்கள். இதை நாம எப்படி பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதற்கும் வடக்கில் இருப்பவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்ங்கிறதுக்கும் இதுல ஒரு வேறுபாடு உண்டு. தமிழ்நாட்டு மக்களுடைய வடவர் மீதான, வடவர் ஆதிக்கம் மீதான, ஒன்றிய அரசு மீதான அரசியல் ரீதியான எதிர்ப்புணர்வு என்பது ஒரு பக்கம். ஈழ அரசியல் புலிகளுக்கு ராஜீவ்காந்தி மீதான இந்திய அரசு மீதான கோபம் என்பது மறுபக்கம். இந்த ரெண்டுக்கும் சரியான வேறுபாடு இருக்கு. திமுக அல்லது தமிழர்களுக்கு வடவர் மீதான எதிர்ப்பையும் அந்த படுகொலையும் ஒரே புள்ளியில் வைத்து இந்த 2-2-4 அப்படின்னு புரிஞ்சுக்கிறதால வரக்கூடிய கோபம் என்பது ஒன்று. அப்படித்தான் வடக்க பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த படுகொலைக்கும் திமுக காரர்கள் தான் சொத்து சுகங்களை இழந்தார்கள், அடிபட்டார்கள், ஆட்சி இழந்தார்கள், எல்லாமே பண்ணாங்க. ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்பு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே டெல்லி ஆதிக்கம் என்பதை திமுக என்பதை எதிர்த்து வந்திருக்கிறது. அதற்கு தமிழர்கள் ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறார். திராவிட இயக்கம் நீங்க 38ல இருந்தே பாத்தீங்கன்னா
ஒரே மொழிக்கு ஒரு வரும்போது அதை நம்ம எதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை சொல்லி தான் வடநாட்டில் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டுமான ஒரு தனியாக ஒரு கொடுக்குறது, எல்லா மாநிலங்களுமே வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மாநிலம் மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேது. இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்மளை வெறுப்பதற்கான காரணங்களாக அங்கே சொல்லப்பட்டன. அதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இருந்தது. தெற்கே வந்து ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டி போட்டதுக்கு பிறகு தான் அந்த மாற்றம் வந்து அவர் தெரிய வருது. இந்த மக்களுடைய மனநிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் 2 மாநிலத்திலையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மாற்றத்தை பற்றியான அரசியல் ரீதியான எதிர்ப்புணர்வு என்பது அந்த ரெசிஸ்டன்ட்ங்கிறது அடக்குமுறை, ஒப்ரஷன், நீங்கள் எங்களின் விதியை தீர்மானிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுங்கிற கேள்வியிலிருந்து எழக்கூடிய எதிர்ப்புணர்வு. அது காங்கிரஸ் மீதான எதிர்ப்புணர்வு அல்ல, இந்தியா என்கிற கட்டமைப்பின் மீதான எதிர்ப்புணர்வு அல்ல. தமிழ்நாடு என்பது அதற்கென்று தனிப்பட்ட குணநலன்கள் இருக்கிறது, பண்பாட்டு கலாச்சார விழுமியங்கள் இருக்கிறது. இதை வெளியிலிருந்து இதை பற்றி புரிந்தே கொள்ளாமல் வெறுமனே அதிகாரம் இருக்குங்கிற பெயரில் சீண்டி பார்ப்பது என்பது அவர்களுக்கு கோபத்தை கொடுக்கிறது. நாம தான் அதிக வருடம் இந்தியாவை ஆண்டிருக்கிறோம் என்பதால நாம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், காங்கிரஸை அவர்கள் எதிர்க்கிறார்கள், இந்தியா என்கிற கட்டமைப்பை அவர்கள் எதிர்க்கிறார்கள் கிடையாது. அது எப்ப அவங்களுக்கு புரியுதுன்னா, ஆட்சியை விட்டு 10 ஆண்டு காலம் அகன்று நிற்கு பார்க்கும் பொழுது காங்கிரஸை விட 10-100 மடங்கு மிக வலுவுடன் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறார்கள். உங்களை எதிர்க்கக்கூடிய பாஜகவை அவர்கள் உங்களை விடவும் வீரியமாக எதிர்க்கிறார்கள்ங்கிறப்பதான் ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் ஒன்று புரிகிறது, இந்த ரெசிஸ்டன்ஸ் நம் மீதானதல்ல. எந்த விதமான அடக்குமுறைக்கும் எதிராக தமிழ்நாடு இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். வரலாறு நிலைகளும் இப்படிதான் இருக்காங்க அவங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நாட்டார் தெய்வத்தையும் எடுத்து பாருங்க, அது வடக்க பார்த்து உட்கார்ந்துருக்கும். தமிழ்நாட்டுக்கு தெற்கே கடல் தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிரி என்று ஒருவன் வந்தால் அது வடக்கில் இருந்து தான் வர வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு தானே அதுக்கு சொல்றது. அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி அதான். உனக்கு எதிரின்னு ஒருத்தர் வந்தானா வடக்கிருந்து தான் வரணுங்கிறது தான் செய்தி. அது ராகுல் காந்திக்கு அது புரிவதற்கு பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சி தேவைப்படுகிறது. RSSஐ, பாஜகவை தமிழ்நாடும் அதை வழிநடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி எதிர்க்கிறது என்பதை வைத்து அந்த எதிர்ப்பு எதற்கான எதிர்ப்பு, அடக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பு, எதேச்சதிகாரத்துக்கு எதிரான எதிர்ப்பு, அது காங்கிரசுக்கான எதிர்ப்போ இந்திய அரசுக்கான எதிர்ப்போ கிடையாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பாஜகவை, RSSஐ வீழ்த்துவதற்கு இவர்கள்தான் சரியான வழி, இவர்கள் போகும் பாதை தான் சரியான பாதைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இந்திரா காந்தியே சொன்னதுதான், திமுகவை, கலைஞரை பற்றி எதிர்த்தால் திமுகவை போன்ற வைரி கிடையாது, அனைத்தால் திமுகவை போன்ற நண்பன் கிடையாது. அந்த இடத்திலிருந்து தான் இன்றைக்கு என்னுடைய மூத்த அண்ணன் அப்படிங்கிற இடத்துக்கு ராகுல் காந்தி வராது. வந்து குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ விபி சிங் தருமபுரி அந்த பகுதியில் காரில் போயிட்டுருக்காரு. அவர் இருந்த பிரதமர் பதவியிலேருந்து இறங்கி வந்ததுக்கு பிறகு அவரை நீக்கிடுறாங்க. தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணங்கள் பண்ணுறாரு, பல கூட்டங்களை கலந்துக்கிறாரு. அப்படி போகும்போது சேலத்துலேருந்து தாண்டி தருமபுரி பகுதியில் போயிட்டுருக்காரு. போகும்பொழுது ஒரு இடத்துல காரை நிப்பாட்ட சொல்கிறார், அம்பாசிடர் காரை நிப்பாட்ட சொல்லி இறங்கி போய் தனியாக நிற்கிறாரு. ஏன்னா அந்த நிலப்பரப்பு உங்களுக்கு தெரியும், அந்த நிலப்பரப்பு மட்டும், குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த நிலப்பரப்பு மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பல் பகுதியை நினைவூட்டக்கூடிய மாதிரி ஒரு காய்ந்து போன ஒரு மலை பிரதேசமாக இருக்குது. அந்த நிலப்பகுதியை பார்த்துட்டு கையை கட்டி நின்றுட்டு என்னுடைய ஊரில் இருக்க மாதிரி இருக்குது, நான் ஒரு தமிழனாக பிறந்திருக்க வேண்டும் அந்த இடத்துல சொல்கிறாரு. எப்படி இவங்க மேட்ச் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய அறிவுக்கு இவர்களுடைய சிந்தனை போக்கு சரியாக இருக்குது, இவர்களை போல முற்போக்கான ஒரு மக்கள் மத்தியில் நம்ம பிறந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த சொல்லு தானே அவர் விபி சிங் சொன்னது. விபி சிங் இத்தனைக்கும் ஒரு நாத்திகர். அது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, மறுபிறவி மீது நம்பிக்கை கிடையாது, அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும்னு ஒரு வார்த்தை வருதுன்னா எதனாலனா, அந்த பகுதியில் பிறந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய உண்மையை அவங்க வந்து உணரும் பொழுது அந்த உண்மை வந்து அவங்க வந்து தேக்கி வைக்குது. அது போன்ற ஒரு திகைப்பு தான் வந்து ராகுல் காந்திக்கு. அவர் தெற்கே வந்து நின்னதுக்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய அறம் புரிய வருது அவருக்கு. ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்ல ஒரு நிருபர் கேட்க போது சொன்னார், என் தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக பேசுகிறேன், நான் ஒரு தமிழன்ட்டு அவர் நகர்ந்து போயிட்டார். அவருக்கு என்னன்னா, நான் பேசக்கூடியது இந்த நாட்டை உயிர்ப்பிப்பதற்கான ஒரு அரசியல், பாஜகவிடமிருந்து இந்த மக்களை மீட்பதற்கான ஒரு அரசியல். இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக, இதற்கு துணை நிற்கக்கூடிய மக்களாக, என் கரத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய மக்களாக தெற்கில் தான் இருக்கிறார். அதைத்தான் அவர் இங்கே வந்து போட்டியிடுவதும் தமிழ்நாட்டை பற்றி அவர் பேசுவதும் சொல்லக்கூடிய. திமுக என்ன பண்ணுது, விபி சிங்களை உருவாக்குது.
விபி சிங்கை எப்படி விபி சிங்காக மாற்றணுமோ அதே மாதிரி ராகுலை வந்து இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவருக்கு இந்த சமூக நீதியினுடைய நியாயங்களை புரிய வச்சு டெல்லி பத்திரிகையாளர்களை வந்து கை நீட்டி கேட்குறாரு. இதில் எத்தனை பேரியா தாழ்த்தப்பட்டவர், எத்தனை பேரியா பிற்படுத்தப்பட்டவர், எத்தனை பேரியா இருக்கீங்கன்னா ஒருத்தனும் கிடையாது. சிறுபான்மை எத்தனை பேரும் கேட்டால் பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். இதை ராகுல் காந்தி உணர்ந்தனால தான் நேரடியாக பிரஸ் மீட்டில் கேட்குறாரு. அதனால தான் நாங்கள் ஓபிசி பாலிடிக்ஸ் பேசுகிறோம்னு சொல்கிறார் இல்லையா. இந்த வார்த்தையின் சொற்கள் எல்லாமே விபி சிங் பேசியது. வரலாற்றில் எதிரியாக இருந்த, அதாவது தன்னுடைய தகப்பனுடைய எதிரியினுடைய நிலைப்பாட்டுக்கு ராகுல் காந்தி வந்து நிற்கிறார். இன்னைக்கு இதை உருவாக்கியது மேக்கிங் ஆஃப் விபி சிங்கிறது திமுகவினுடைய வேலை. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோக்கள் ராகுல் காந்தி மக்களை, தலைவர்களை, தமிழ்நாட்டை அணுகும் விதத்தை எல்லாம் பார்க்கும்போது எப்போது இந்திய பிரதமர் ஒருவர் சாதாரண மனுஷத்தன்மையோட, மன்மோகன் சிங் இருந்ததில்லை, ராஜீவ்காந்தி இருந்ததில்லை, இவர் மட்டும்தாங்க இப்படி இருக்காரு. ஒரு கடைக்காரனை பார்த்தா கடைக்காரனை பார்த்து கையை பிடிச்சிட்டு வணக்கம் சொல்லி அண்ணனுக்கு சீட்டு வாங்க போறேன்னு சொல்லி அவரோடு படம் எடுத்துக்கொண்டு சாதாரண ஒரு மனிதன் இயற்கையாக செயற்கைத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிற ஒரு பிரதமரை பார்த்தே 10 வருடம் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு இதைவிட 140 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு நாட்டுக்கு இதைவிட பெரிய இழிவு இருக்க முடியுமா? சாதாரணமாக ஒரு குழந்தையை பார்க்க போனாலும் கூட எல்லாத்தையும் செயற்கையாகவே செய்வது. யாரை வர வைத்து சந்தித்தாலும் அதில் கேமரா எங்கே இருக்குங்கிற வியூ பாயிண்ட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உட்கார்றது. இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரோட 10 வருஷம் இருக்கும். ஒரு மனுஷனா எப்படா மாறுவீங்கிற ஒரே கோவிடு. இவர் மட்டும் தாடி வளர்த்துக்கிட்டு மயில வச்சு சோறு போட்டுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வந்து நடிப்பு 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 தான். அடிப்படையில் இந்த கூட்டணி ராகுல் காந்தி அண்ட் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திமுகவுடனான உறவுங்கிறது வந்து தேர்தலை எல்லாம் தாண்டி கொள்கை ரீதியா கிட்டத்தட்ட வெகு நாட்களுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போற இந்த தேர்தல் நெருங்க நெருங்க சீமான் என் இனத்தை கருவறுத்த காங்கிரஸ்னு உச்ச ஸ்தாயில கத்த தொடங்குவான். அது அவனுடைய குரல் கிடையாது, பாஜகவுடைய குரல். இந்த ராகுல் காந்தியுடைய வருகை, அடுத்து வரக்கூடிய தொடர் வருகைகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பயம் வந்து இந்த பி டீமான சீமானை வைத்து கதற வைக்கும். நீங்க எண்ணி பாருங்க. ஏன்னா அவன் சொல்லிட்டு இருக்கிறதே என் இனத்தை கருவறுத்த அந்த மக்கள் என்ன மாதிரியான வரவேற்பை கொடுக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்களுக்கு எவ்வளவு நேர்மையாக பேசுகிறார், இதையெல்லாம் தானே பார்ப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் ராகுலுக்கான இமேஜ் வளர்ந்து கொண்டு இருக்கும் போது சீமான் போயிட்டு இப்படி பேசினான்னா அவன் தான் அம்பலப்பட்டு போவான், தனிமைப்படுத்தப்படுவான். நீங்க இதை தமிழன் என்ன மாதிரியான இனவாதம் பேசிக்கொண்டு இதை மறுபடியும் பேசினீங்கனாலும் அது அடிபட்டு போகும். அது அவனுடைய இருத்தலியிலேயே பிரச்சனைக்குள்ளாகுங்கிறனால வரும் நாட்களில் இன்னும் வெறிநாய் மாதிரி கத்தப் போகிறான். இன்றைய ஹிந்து நாளிதழில் அவங்க வழக்கமாக வந்து ப்ரீபோல் சர்வே ஒன்று, சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி ஹிந்து இணைந்து ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக 2வது நாள்னு நினைக்கிறேன். பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறது, ஆனால் கடுமையான சண்டை தான் பாசிபிள் அப்படிங்கிற தலைப்பில் மேட்டர் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு போட்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அந்த சர்வேயில் கிடைத்த பதில்களை பட்டியலிட்டிருக்காங்க. அது சொல்லக்கூடிய சில செய்திகளை பற்றி பேசுவோம். என்டிஏ கவர்மெண்ட்டை மீண்டும் தேர்ந்தெடுப்பது அல்லது அதை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அப்படிங்கிற கேள்விக்கு மீண்டும் நீங்கள் ரீஎலெக்ட் பண்ணணும் இன்கம்பென்ட் கவர்மெண்ட்டை அப்படின்னா அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் 42% பேர் வந்து குட் ஒர்க், நல்லா வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னும், வெல்ஃபேர் ஸ்கீம்னு 18 பேரும், மோடி சிறந்த லீடர்னு 10%. அப்படி மோடி சிறந்த லீடர், இந்த கவர்மெண்ட் நன்றாக வேலை செய்திருக்கிறது என்றால் அது எந்த வேலைன்னு ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி சப் கொஸ்டின் கேட்டா அங்க அதுக்கு அவங்க சொல்றான் 23% பேர் அயோத்தியா டெம்பிள் தான் வந்து 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் நான் ஹெவியாக அங்கு லைக் பண்ண வச்சது. இது சொல்லக்கூடிய செய்தி, மோடி ஆதரவாளர்கள் இந்தியா முழுக்க வலதுசாரி அரசியலை விரும்பக்கூடிய பாஜகவை ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று விரும்புவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு. அவங்களாலேயே கூட இந்த 10 வருஷத்துல இதை புடுங்கி கத்த கட்டிட்டோம்லாம் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. அயோத்தியா டெம்பிள் கட்டி 1 வருஷம் தான் ஆகுது, 9 வருஷம் கேட்பாங்கிறத பத்தி கூட அவர்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அப்போ அயோத்தியா டெம்பிள் தான் 42% பேர் மோடி மீண்டும் வரணும்னு ஆசைப்பட்டா, அதுல 23% பேர் அதில் வருவதற்கு சொல்லக்கூடிய காரணமே ராமர் கோயிலாகத்தான் இருக்கு. ஏன் அவர் வந்து ராமர் கோயிலுக்கு எதிர்கட்சிகள் வரலைன்னு போய் ஊரா அனுத்துறாருன்னா அவருக்கு இந்த பல்ஸ் தெரியுது. நமக்கு வாக்களிக்கிறவங்க திங்கிற தவிடு எது, புண்ணாக்கு எதுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறனாலதான் அவர் அதை பேசுகிறார். மறுபக்கம் மோடி ஆதரவாளர்கள் மத்தியில எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமான வேலை கிடைச்சிருக்குன்னு 9% பேரும்,
வறுமையை ஒழித்திருக்கிறாருன்னு 8% பேர் சொல்றாங்க. இதற்கு மறுபக்கம் இந்த அரசை நீக்கியே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அது எத்தனை சதவீதமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பட்டியல் அன்எம்ப்ளாய்மெண்ட் 32% பேர் சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பின்மை உச்சத்தை தொட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான பேசுபொருள் வேலை வாய்ப்பின்மை தான். இது தமிழ்நாட்டில் நாம் உட்கார்ந்துட்டு அதனுடைய சூடு நமக்கு தெரியாம இருக்கிறோம். வட இந்தியா முழுக்க அது பற்றி எரிகிறது. அது பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அரசியல் ரீதியான கேள்வியாக இல்லாமல் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்புறம்ப்பா சோனையா வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டா பொழப்பு இல்லைங்கிறதான் அவர்களுடைய பதில். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு இந்திய அரசு தோன்றுச்சு இல்லையா 1947, அதுல தான் டேட்டா இருக்குது. அதுக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் டேட்டா இல்லை. ஆனால் இந்த இருக்கிற கையில் இந்திய அரசில் இருக்கக்கூடிய டேட்டாவை விட மிக மோசமான ஒரு சூழலில் தான் வேலை இல்லாத நிலை இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, இதற்கு காரணமே எங்கூட குடிச்சதுனால தான்டா உங்க அக்காவே ஓடி போயிருச்சுங்கிற இந்த சின்ன கனெக்ஷன் அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குதுங்கிறதான் பிரச்சனை. பிரைஸ் ரைஸ் அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு 20% பேரும், வருமானம் குறைந்திருக்கிறது என்பதற்கு 11% பேரும், அப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த காரணங்களுக்காக மோடி அரசை நீங்கள் விரட்ட விரும்புகிறீர்கள். இப்போ மோடி அரசை விரட்ட விரும்புவதில் உங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல எது இருக்கிறதுலே கேவலமா இருக்கு அப்படின்னு கேட்டா விலையேற்றத்தை தான் சொல்றாங்க. அதற்கு அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சொல்றாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இதனுடைய பை ப்ராடக்டாக ஏழ்மை. மோடியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுபவர்களுடைய பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா, சிம்பிளானது. வேலை வாய்ப்பின்மை, இதன் காரணமாக வறுமை, மறுபக்கம் விலையேற்றம். இது எந்த இந்தியா மாதிரியான நாட்டில் எந்த மக்களையும் சுடக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தான் மோடியை வீழ்த்த விரும்புபவர்கள், வேறு ஆட்சி மாற்றம் வேண்டும்னு விரும்புவாங்கன்னு சொல்றாங்க. மோடி வேண்டும், மீண்டும் வேண்டும் மோடி ஆட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் காரணங்களே எதுவும் கிடைக்காமல் சமீபத்திய மோடியுடைய வெற்றியை அவரே போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமான ராமர் கோயிலை தூக்கிட்டு விற்கிறாங்க. கூடுதலா வாக்காளர்களுடைய ஆப்ஷன்கள்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா உங்களுக்கு யாரை நினைவுக்கு வருதுன்னா அது 42% பேர் மோடியை சொல்லுகிறார். ஏன்னா இருக்கிற பெரிய 2 கட்சிகள்ல இருமுனை போட்டி தான் தேசம் எங்கும் நடக்குது. சொல்லவே இல்லை. பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை இந்தியா கூட்டணி சொல்லவே இல்லைங்கிறதுனால அது கண்டிப்பா இருக்காது. பாஜகவுடைய முழக்கமே மீண்டும் மோடி ஆட்சி என்பதால் அது 42% இருக்கிறது. அதற்கு அடுத்து ராகுல் காந்தி 27% இருக்கார். அதுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா உள்ளிட்டவர்கள்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன். அடுத்ததாக மோஸ்ட் பாப்புலர் ஒர்க் ஆஃப் த மோடி கவர்மெண்ட், ராம் மந்திர் இன் அயோத்தியா 23%, எம்ப்ளாய்மெண்ட்டை வாரி வழங்கி இருக்கிறது 9%, பவர்ட்டி அலிவியேஷன் வறுமை ஒழிப்பு 8%, இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் இமேஜ் இது 8%. மீடியாவை கையில் வைத்துக் கொண்டால் இந்தியாவுக்கு இன்டர்நேஷனலி ஒரு மிகப்பெரிய இமேஜ் கிடைத்ததாக மக்களை நம்ப வைக்க முடிகிறது. ட்ரம்ப கூட்டிட்டு ஸ்டேடியம் திறந்தது, இவர் அங்க போயிட்டு ட்ரம்புக்கு ஓட்டு கேட்டது, இன்னொன்னு இந்த ரொட்டேஷன்ல G23 மாநாட்டை ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டது. கடந்த காலத்துல எத்தனையோ இது நம்ம பார்க்க இந்த மாதிரி மீடியா, சோசியல் மீடியாலாம் வளர்ந்த காலத்திலே மன்மோகன் சிங்குக்கு எவ்வளவோ பெருமைகள் கிடைத்திருக்கு. என்னன்னா இங்க இதையெல்லாம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. உண்மைதான். இவர் எங்க போனாலும் இவருக்கு எதுவுமே பேச தெரியாது, அவங்க பேசுறது என்னன்னு இவருக்கு புரியாது. இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு உலக அரசியலே தான் தீர்மானிப்பதாக ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதை தனக்கு வாக்களிக்கக்கூடிய செக்டார் ஆஃப் மக்கள்கிட்ட பதிய வச்சு. அதனாலதான் 8% பேர் அவர்களுக்கு சோகா மாநாட்டில் முரசொலி மாறன் பேசியது 3ஆம் உலக நாடுகளுடைய சார்பாக பேசியது பேச்சு. அந்த பேச்சுக்கு பிறகு நடந்த மாற்றங்கள் அதெல்லாம் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு இந்தியாவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான விஷயம். ஆனால் அதை பற்றிலாம் ஊடகங்கள் பெருசாக பேசினதே கிடையாது. திமுக காரை மட்டும் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மோடிக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் தொடர்ந்து ஏதோ அவர் அமெரிக்காவை மிரட்டுறாரு, சைனாவை கசக்கி பிழிகிறாருங்கிற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடந்த போரை நிப்பாட்டி அங்கேருந்து மாணவர்களை மீட்டாருன்னு ஒரு பீலா விட்டாங்க. அது ஒரு வீடியோ வேற வந்திருக்குது. இன்றைக்கு தேர்தல் நடந்தால் காங்கிரஸுக்கு 21%, காங்கிரஸ் கூட்டணிக்கு 13%, பாஜகவுக்கு 30%, அதுபோக பிஎஸ்பி லெஃப்ட் எல்லாம் 3-2ங்கிற மாதிரி சதவீதம் போட்டு ஒரு பட்டியலை வெளியிடுகிறார்கள். அப்போ காங்கிரஸுக்கும் காங்கிரஸுடைய கூட்டணிக்கும் கடந்த தேர்தல் 2019 தேர்தலில் இருந்ததை விட மிகப்பெரிய ஸ்விங் மாறி. அந்த ஸ்விங் பாஜகவை வீழ்த்தும் அளவுக்கான ஸ்விங்கா அப்படிங்கிறதுல தான் எட்ஜ் யாருக்குங்கிறத இவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். இன்னும் பிரச்சாரத்துக்கான நாட்களும் இருக்குது. அதுவும் குறிப்பா பார்ட்டி பிரிஃபரன்ஸ் அக்ராஸ் எக்கனாமிக் கிளாஸஸ், வர்க்க ரீதியான பிரிவினைகளின் அடிப்படையில் எந்த கட்சிக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் அப்படின்னா
காங்கிரஸுக்கு ஏழைகளில் 22%, லோயரில் 22%, மிடில் 20%, அப்பரில் 20%, எல்லா வர்க்க இதிலையுமே காங்கிரஸுக்கு ஒரே அளவிலான ஆதரவு இருக்கிறது. பாஜகவுக்கு 45% உயர் வகுப்பினர், 45%. வர்க்க ரீதியாக பணக்காரர்களாக இருப்பவர்கள் 45% பேர் முழுமையாக பாஜக ஆதரவு நிலையில். ஏன்னா அவங்களுக்கு தான் தங்க விலை உயர்ந்தாலும் லாபம், என்ன எண்ணெய் விலை உயர்ந்தாலும் லாபம், எல்லா வகையில் டாலர் விலை உயர்ந்தாலும் லாபம், எல்லா லாபமுமே வந்து பணக்காரர்கள் தானே போய் சேருது. அப்போ மோடி ஆட்சியை தானே விரும்புவான். இந்த ஒட்டுமொத்த சர்வே இதுலையும் பார்த்தா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம், நாம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ராம் மந்திர் செல்ஃப் எடுக்கலைன்னு நினைக்கிறோம்ல, இவர்களுடைய வாக்காளர்கள் மத்தியிலையும் ராம் மந்திரை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அவர்களுக்குமே சொல்லுவதற்கு வேற எதுவும் இல்லாமல் ஆல்ரெடி ஃபிளாப் ஷோவாக இருக்கக்கூடிய இந்த ராம் மந்திரை தான் இவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. ஏன்னா இதுதான் தேர்தலுக்கு மிக சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால இந்த தேர்தலை ராம் மந்திரோடு கனெக்ட் பண்ண விரும்புறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.